அன்பு சார்ந்த பெரியவர்களே, பெரிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முருகிய தன்மை தாய்மார்களே, நாடு போற்றும் நல்லவர்களே, ஊர் போற்றும் முத்தவர்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, இவளா கமிட்டியாளர்களே, கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய சார்பாக எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் கற்றது கையளவு கல்லாதது விலகளவு ஊற்றங்கள் மனிதன் ஒதுகினார் விருத்தம் பிரிமந்தங்கள் இது கூற வேண்டாம் என்றால் எருமக்கந்தன்கையால் தாங்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தின் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாழ குற்றம் மேல குற்றம் மீது குற்றங்கள் இருந்த போதிலும் குற்றங்களை நீக்கி குணமதை கைகொண்டு எங்களையும் எங்களது நாடக கலைக்குறர்களையும் நல்லாசி பெற வேண்டும் என்று இறந்து வேண்டிக் கொண்டு இந்த தெலுங்காவரி சபை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் என்னுடைய புரி சாய்ந்த வணக்க அருமையான கூட்டம், பெருமையான இடம், சிறப்பான ஒளி அமைப்பு, பேரிலே எனக்கு அப்படி ஒரு லைக்குங்க. தனலட்சுமி ஆமா நம்ம சரிங்க. ஆமாங்க, லட்சுமி துணை இருக்கணுமா இல்லையா? ஆமாங்க. அருமையான முறைகளில் சென்ற இடமெல்லாம் வெட்டி முரசு கூட்டி வரும். என்னங்க ரெண்டு இல்லைங்க, ஒரு பேர் தாங்க தனலட்சுமி. அருமையான ஒளியமைப்பு உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் முதற்கு நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா அவர்களுக்கு நம்ம பாட முடியும், பேர் வாங்க முடியும். அதற்கு இணையாக என்றும் எனது தாய் தந்தையாக நான் வணங்கக்கூடிய பக்க மேளங்களாகி உங்களுக்கு வணக்கம். ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, வளர்ந்த இடத்தையும் வளர்த்து விட்டவங்களை என்னைக்கு மறந்துடக்கூடாதுயா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிங்க, உங்களை மறக்கலாமா? அப்படி வாங்க. ஏன்னா எட்டினி பாக்கல நீங்க கருமூனா மட்டும் பேர் இருக்கிறீங்க, அதனாலதான் கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க. என்னங்க இதுல தேவையில்லாத வேலை பார்க்கப்படாது. ஆமா, மாட்டி விட பாக்குறேன். அருமையான முறைகளே, இந்த ஒரு நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமையான அன்பு உள்ளங்கள் யூடியூப் சேனல் ஏகே மீடியா ஒளி இந்த உலகத்திற்கு எங்களை எல்லாம் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை அன்பு உள்ளம் ஏகே மீடியா உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். சரிங்க, அந்த பணியை பார்க்கணும் போகலாமா? தெலுங்காவரி சபைக்கு போவதற்கு முன்பதாக விநாயக பெருமானுக்கு முதல் வணக்கம். சரி, ஹலோ தீத்தங்கட்டு தேவரையா மழை புளியமட்டி சோழகில கந்த வேளையா உனக்கு பூசை முகம் காணுவார் முருக வேளையா தேவமலை தேவரையா வாடும் மழை தேவரையா வாடும் மழை புளியமட்டி சோழகில கந்த வேளையா புளியமட்டி சோழகில கந்த வேளையா பூசை முகம் காணுவார் முருக வேளையா What
பெருமானி சரி அறுபடை வீடு கொண்டு திருமுருகா நீயே போற்றி இருந்தாலும் உலகத்தில எத்தனையோ தெய்வம் எத்தனையோ ஆளுங்களிலும் மாத்தாடும் இருந்த போதிலும் இந்த கழிவு காலத்திலையும் நம்ம இளவரும் கண்ணால கண்டறிந்த தெய்வம் ஒன்றால் தாய் தந்தை என சொல்றாங்க. சரி தாய் இல்லாம நான் இல்லை தானே எவரும் பிறந்தது இல்லை என்று சொல்லியிருக்காங்க. சரி உலகத்தில் தாய் தந்தை விட எந்த ஒரு தெய்வமும் சிறந்தது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது சரி தெய்வம் தன் கண்முன்னே வந்து காட்சி தருமா? எப்படிங்க காட்சி தரும்? எப்படிங்க? காலம் கலிகமாயிருச்சு. மனித ரூபத்தோடு நம்ம நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் என்றா சரி அது தாய் தானங்க. தாய் தான். தாய மதிக்கிறானா? யாரையா மதிக்கிறேன்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெத்த அப்பா கேட்கிறான் புள்ள எப்படி எனக்கு நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னையா தொட்டில் படுக்க சுடுகாடு வரைன்னு சொன்னாங்க. சரி இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அது போலதான் நாளைக்கு நம்ம உள்ளையில இருக்கோம். ஐயப்பன் பேச்ச கேட்கணுங்க. தாய் சொல்ல கேட்கணும். தகப்பன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். சரி நீ மதிச்சிருப்பியா? நான் எங்க மதிச்சேன்? நீயே மதிக்கலன்னா உன் பிள்ளை எப்படி மதிப்பேன்? எப்படி மதிக்க போறேன்? உன் பேரை எப்படி மதிக்க போறேன்? அதனால வாழைகடி வாழையா இது தொடராமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக சரி தாய் தந்தனுடைய பெருமையை சொல்லணும். நம்ம கதையை சொல்லணும். சரி போகலாமா? ஆமா ஏன்னா இந்த நாடகம் என்பது சாதாரணப்பட்ட நாடகம் கிடையாது. ஏழு முத்துமாரி எம்மனும் பிறந்து இந்த பூலோகத்துல எதற்காக அவதாரம் எடுத்தார்கள்? சரி இந்த மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக எந்த இல்களில் பிறந்து எந்தெந்த இல்லைகளை கொடியமர்ந்து மனித ரூபத்தில் பிறந்த தெய்வமாக நிலைமாறப்பட்ட ஒரு நாடகம் இது. கதை ஆரம்பத்தில் இருந்து நம்ம முறையாக கவனிச்சு பார்க்கணும் என்று சொல்லி நம்ம கதாபாத்திரத்துக்குள்ள போகலாம். இங்கே நடித்துக் கொண்டிருக்கும் வேங்கை கருப்பையா அற்புதமான ஒரு அடைமொழி. அப்படியே புலி பாய்ச்சலா இருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லுவாங்களா பாட்டுக்கோட்டைன்னு, அந்த மாதிரி வேங்கைன்னா அப்படியே புலி பாய்ச்சலா இருக்காரு. அவருக்கு பீர்க்கலைக்காடு சின்னையா என்ற சின்ன ரூபாய் 200 அன்பளிப்பா வழங்குகிறார். அன்பளிப்பு வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய கலைப்பணிகள் சார்பாக நன்றி கலந்த வணக்க 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 வணக்கம். கண்டிப்பாக ஆமா ஏன்னா நிறைய இடத்துல இது மட்டும் பாடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க. சங்கத்து மூலியமா கேஸ் போட்டிருக்கிறாங்க. சாதி பாட்டு எங்கேயும் பாட வேண்டாம்னா ஏன்னா முக்கியஸ்தர் காவல்துறை அவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால ஒத்துழைப்பு இல்லாம நம்ம பாடிட்டா நாளைக்கு எல்லாத்துக்கும் என்னங்க ஐயா ஊர் முக்கியஸ்தர்கள் சொன்னா பாடுறாங்க. ஆமா வேங்கை கருப்பையா அவர்களுக்கு பீர்க்கலைக்காடு அபூபக்கர் ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்குகிறார். சரி கண்டிப்பா கண்டிப்பா பாடல் இடம்பெறும். கண்டிப்பா கண்டிப்பா பாடுவோம். தாய் தந்தைய துணை போடாமா? ஹலோ ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டு கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திரமீன் பிடிக்க கப்பனுக்கும் தடதவட்ட பார்த்தான சேத்தனைக்க தோணும் சித்தாடு என்ன போத்த வேணும் சித்தாடு என்ன போத்த வேணும் சித்த
ஆத்தாடு என்ன பூத்த வேணும் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டு கட்டி தூங்க கூலி கட்டி ஆட ஆத்துல மீன் முடிக்க கொடக்கும் தடவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாடு என்ன போத்த வேணும் செத்தாடு என்ன போத்த வேணும் ஆத்தாவும் சேட தரகரி போலதா படுத்து கிடந்தது சேனதானே கண்ட பூந்தோழதானே வெட்டகில விசிறியாகும் வெகிலுக்குள்ளே கூடையாகும் சேனதானே கண்ட பூந்தோழதானே இருச்சே காயுமோ விழா தெரியும் கஞ்சி கொண்டு போக வீட சும்மாடாயிருக்கூடி சேடகட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேடகட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் ஆகாயத்தை போட ஆத்தாவும் சேட நீச்சல் படகே அதோ சேடதானே பட்ட பூந்தோழதானே அக்க கட்டி படகையதோ ஆடு கட்டி மேய்ச்சதோ சேடதானே பட்ட பூந்தோழதானே ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை கட்டு போடும் சேர மயிலிரகவும் சேர மனத்துக்குள்ள விரியும் வெளுத்த சேர திரி விளக்கு போட்டாயும் வெளுத்த சேர திரி விளக்கு போட்டாயும் ஆகாயத்தை போட அத்தாவும் சேர அந்த ஆகாயத்தை போட தொட்டு கட்டி தூங்க தூரி கட்டி ஆட காத்துடன் முடிக்க கொப்பனுக்கும் வரவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாடு என்ன போத்த வேணும் செத்தாடு என்ன போத்த வேணும் செத்தாடு என்ன போத்த வேணும் செத்தாடு என்ன போத்த வேணும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கு என்னுடைய கலைப்பணிகள் சார்பாக நன்றி கலந்த வணக்க 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 வணக்கம். நாத்தாவடுகளை தெலுங்காவரி சீமை கோட்டமலை தென்பகுதிக்கு ஆண்டு வரும் கோட்டை பெருமாள் என்பது என்னுடைய பெயர் நாமம். எனது தந்தையோ வெங்கட்ட பெருமாள், என் தாயாரோ பெருமாளி தேவி. இருவருக்கு திருமண காலங்கள் முடிந்து சில வருடங்களாக புத்திரவாக்கிய செல்லும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் அனுதினமும் வழங்கக்கூடிய அந்த 1000 முதி மணிமாட்டுக்காரன் அழகிர மலையானே தஞ்சம் என்று வாழ்ந்து வந்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் ஒரு குழந்தையாக பிறந்தேனா. சரி, அதனால் என்னை நாடு ஒரு உண்ணமாக பொழுதும் ஒரு மேனியாக என் தாய் தந்தையாய் என்னை சீரனும் செழிப்புடன் வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்த போதிலும் என் தந்தையோ வெங்கட்ட பெருமாளோ காலம் சென்று விட்டார். சரி, தாயினுடைய வளர்ப்பில் தனிமைகள் வளர்ந்து வந்தேன். வளர்ந்து வந்தாலும் எனக்கு வயது பருவம் இப்பொழுது 25. சரி,
ஆமாங்க. 25 வயது. சரி. இந்த 25லையும் ஆனால் என் தந்தையோ அந்த கோட்டை பெருமாளோ கோட்டை மலைக்கே ஒரு குறுநீல மன்னர். சரி. சிற்றரசன் என்று சொல்லுவார்கள். 5-6 கிராமங்களும் சேர்ந்தது ஒரு குறுநீலம். சரி. அப்படிப்பட்ட அந்த அரசாட்சியை தன் மகன் தான் ஆள வேண்டும் என்பதற்காக முடிசூடா மன்னனாக இருக்க வேண்டும் என்று என் தாயார் கட்டளையின்படி சரி இன்றிலிருந்து கோட்டை மலைக்கும் நான் ஒரு அரசனாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய ஆட்சியோ நேர்மை தவறாத ஆட்சி. சரி. எப்படி என்றால் 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தம் வைத்து அங்க வருகின்ற கூன் குருடு செவிடு சப்பானி நொண்டி நடு மூணமுற்று முதியவர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் சரி 32 வகை தான தருமங்களை செய்து வைத்திருக்கின்றேன். செய்து வைத்திருந்தாலும் சரி நாட்டுக்கு மன்னனாக ஒருவன் இருந்தால் இளவரசு என்று ஒரு வேணும் அல்லவா? வேலையில என் இனத்தை சார்ந்த கருப்பாய் என்ற ஒரு பெண்ணை சரி என் தாயார் எனக்காக மனு முடித்து வைத்தார். அன்றிலிருந்து அந்த கோட்டை மலைகளை நானும் என் மனைவி கருப்பாயும் சரி இந்த கோட்டை பெருமானுடைய பொண்டாட்டிங்க கருப்பாயி பேரு கருப்பாயி பேரு தாங்க கருப்பாயி. சரிங்க. ஆனா மனைவி அம்புட்டு அழகுங்க. சரிங்க. வர்ணிக்க வார்த்தை இவ்வளவு அழகா இருப்பா. சரி. ஏன்னா 25 வயசு தானே. ஆமா. என் மனையாளுக்கு 23 வயசு. சரி. திருமணம் ஆகிய புதுசு சின்னஞ்சிருசு என்னங்க. சரிங்க. முதல்ல வாழ்க்கை என்பதை வாழ கத்துக்கணும். எப்படி வாழ போறோங்கிறது முன் உதாரணமா வாழ கத்துக்கணும். சரி. அதுக்கு பின்பு தாங்க வாழணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை தொடங்கும் வயது எப்பொழுதுனா சரி 50 வயசுக்கு மேல என்னங்க. சரிங்க. அது வரையிலும் நம்ம செய்த தவறுகள் எல்லாம் சரி ஆண்டு அனுபவிச்சு அதெல்லாம் முடிச்சு சரி அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை தொடங்கணும்னு சொல்லுவாங்க. சரி 50 வயதுக்கு மேலாக தொடங்கக்கூடிய வாழ்க்கையை முன்ன எப்படி வாழ போற கத்துக்கிறதுக்காக சரி நான் என் மனைவியும் ஒருவருக்கு ஒரு ஒண்ணு ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தோம். சரி. எப்படி என்றால் எப்படி அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தே மனைவியாக ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். அவள் வரை காத்திருப்பேன் என்று ஆட சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லமா நடக்கும் நான் கூட சொல்கிறேன். இதயமும் கருவறைதான் அதனால் ஆளும் உள்ளையே மரணே என்றும் உள்ளையே நான் காளை மனத்தை விதைப்போம் நீ பருவம் வந்த மடைப்போம் நம் காதல் செடியும் பூவும் போற்றதே திறந்திருந்தார் விழிகளை தேவைகளை முனையா திறந்திருந்தார் உணர்வுகள் உங்கவில்லை உன்னதையா இனி நடக்குமா அழகி பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தே நீ மனைவியாக வேண்டும் இதுவரை நினைத்திருந்தேன் அழகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே உன்னை படைத்த அந்த தெய்வம் இது சுமந்த அந்த தெய்வம் அந்த இரண்டை உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். உருவங்கள் ஓடி போகும் பருவங்கும் மாறி போகும் உன் மீது கொண்ட காதல் உலகையும் தடையோ இனி கிடைக்குமா அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தே நீ என் மனைவியாக வேண்டும் என்று
ஆனந்தத்தோட சரி ஆசபாசமா ஒருவர் விட்டு ஒரு பிரியாம வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. சரி. கோட்டை பெருமாளாக அசத்தி கொண்டிருக்கும் வேங்கை கருப்பையா அவர்களுக்கு இந்த நாடகத்தின் உபயதாரர் பீர்க்கலைக்காடு ஆனா வேணா சீனா செல்வ விநாயகம் லயன்ஸ் கிளப் மண்டல தலைவர் காரைக்குடி அவர் ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்குகிறார். கண்டிப்பா 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 மேடம் ஐயா அருமையான முறைகளை இந்த நாடகத்திலே பெரும்பாடுபட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகத்தினோட உபயதாரமாகிய அருமையா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 200 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். அப்படியா வாழ்ந்துகிட்டு இருந்த வேலையில சரி ஒரு மனிதனுக்கு நிறைந்த செல்வங்கள் 16 செல்வங்கள் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆமா. எப்படி என்றால் மாட மாளிகை, சரி, கூட கோபுரம், ஆபரணங்களத்தை இணைந்திருந்த போதிலும் இந்த 16வது செல்வம் சரி மழலை செல்வம். மழலை செல்வம் மழலை என்றால் குழந்தை என்று கூட சொல்லுவார்கள். சரி, இந்த குழந்தை இல்லாத ஒரு குறையை நாட்டு மக்கள் பேச தொடங்கினார்கள். சரி, எப்படி என்றால் ஒரு நாட்டிற்கே மன்னனாக இருந்ததற்காக சரி மன்னர் இறந்த பிறகு அந்த நாட்டை ஆள்வதற்கு சரி ஒரு வாரிசு வேண்டும் அல்லவா? ஆமா. கொள்ளி வைப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா என்று சரி நாட்டு மக்கள் என்னை எப்படி ஏசினார்கள் என்றால், எப்படி இவனுக்கு பிள்ளையே இல்லையே, இந்த பிள்ளை இல்லாத பெரும்பாவி சரி மக்கள் இல்லாத மாபாவி என்று என்னை கேவலமாக ஏசினார்கள். சரி, அந்த அளவுக்கு நான் யாருக்கும் தேங்கி நினைத்தேனா? ஆனால் என்னை பொறுத்தளவிற்கு சரி என்னிடத்தில் யார் எதை வந்து கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் கேட்பதை கொடுத்து விடுவது என்னுடைய வழக்கம். சரி, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நான் இறந்த பிறகு எனக்கென்று யார் கொள்ளி வைப்பது, எனக்கென்று யார் கூட வைப்பது? சரி, யாரையா? ஏன் ஏன் எனக்கு ஒரு தண்டனை? இறைவா, ஆண்டவா, நாட்டு மக்கள் எல்லாம் இதை கேவலமாக மொழிவாக பேசுகின்றார்கள். என்னால் மனம் பொறுக்கவில்லை. என்னை எப்படி பேசினார்கள் என்றால், பிள்ளைகளா பிள்ளைகளா பாவி என்று பாவி என்று பாவி என்றுமே ஏசினாரே. பாவி இல்லாதவன் பெற்றுக்கு சமம், மக்கள் இல்லாதபடி இந்த மண்ணுக்கு தான் சமம் என்று சரி என்னை ஒரு மன்னரோடு என்று பாராமல் கேவலமாக பேசினார்கள். என் குற்றமா? நான் செய்த குற்றமா? யாருக்கு நான் தீங்கு நினைத்தது கிடையாது. இறைவா, என்னை இப்படி கேவலமாக ஏசுகிறார்களே. சரியை நினைத்துக் கொண்டிருந்தேன். சரி, வயது ஓடியது, வருடங்கள் ஓடியது. சரி, 25 வயது எனக்கு 60 தொட்டது. 60 தொட்டது. இல்லைங்க இல்லைங்க, என்றும் 16. என்றும் 16. என் மனைவி அடுக்கோ 58 ஆகிவிட்டது. சரி, ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு புத்திர வாக்கி நடிக்கவில்லை ஐயா. நான் என்ன செய்வேன்? சரி, நான் ஏது செய்வேன் இறைவா? நான் ஏது செய்வேன்? யாருக்கு நான் தீங்கு நினைத்தேன்? சரி, எவர் குடியை நான் கெடுத்தேன்? அன்னம் என்று வந்தவர்கள் அடித்து விரட்டினேனா? இல்லை என்னிடத்தில் தண்ணீர் என்று வந்தவர்களை நான் தள்ளி விட்டேனா? இல்லை என்று பாராமல் ஆடிவர்களுக்கு கேட்கக்கூடிய அத்தனை வாரி கொடுத்துக் கொண்டு தானே நான் இருந்தேன். இறைவா, சரி, எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு தண்டனை? இந்த கோட்டை பெருமாள் எப்பொழுது சாவான்? இவருடைய கோட்டமலை எப்படி தன்மசப்படுத்திக் கொள்வோம் என்று கழகங்கள் காத்திருக்கிறார்கள் இனத்தார்கள். நான் ஆர்த்தாமலை காணகத்தினே. அப்படி இருக்கின்ற வேலையில் சரி நான் இறந்துட்டா எனக்கு யாரு கொள்ளி வைக்கிறது? எனக்கு யார் கூட உடைப்பது? திருங்காவரி செமி ஆழ்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே இறைவா. நான் என்ன செய்வேன் இறைவா? நான் எது செய்வேன்? இந்த பூலகத்தில் என்னை நீ படைத்ததற்கு பதிலாக என்னையும் கருவிலை நீ அழுத்திருந்தால் இந்த சித்திரவதைக்கு நான் ஆளாகி இருப்பேனா?
நான் என்ன செய்வேன் இறைவனே? தடை செய்வாரி நமக்காரா நமக்காரா என்று சரி அரிதிரமும் உன்னை தொழுத வண்ணமாகத்தானே நானே இருந்தேன் ஆண்டவா. யாரு செய்தேன்? ஏன்னா இந்த நாட்டுல ஒரு மனுஷன் எந்த குறை கொண்டு வேணாலும் வாழ்ந்து விடலாம். அங்க கைகால் குணத்தோடு வாழ்ந்துடலாம், சரி கண்ணு தெரியாம கூட வாழ்ந்துடலாம், வாய் பேச முடியாத ஊமையா வாழ்ந்துடலாம். ஆனா கைகால சுகமின்றி ஒரு மனிதனுக்கு பிள்ளைகள் என்று குறையோடு வாழ்ந்தா சரி நாட்டு மக்கள் எப்படி ஏசுவார்கள்னா, என் தெலுங்காவரி சீமையில சரி நான் நாட்டு நகர விழா செல்வதற்காக சோதனையிடுவதற்காக வீட்டு ஊருக்குள்ள வருவாங்க. சரி அப்பொழுது நாட்டு கிராமத்துல உள்ளவர்கள்லாம் ஏதோ முக்கியமான காரியத்தை கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஒரு பொண்ணு பார்க்கவோ ஒரு திருமண காது குத்திருக்கோ சிறப்பான அபிஷேகங்களுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிளம்புகின்ற வேலைகளை நான் எதுக்க போனா கூட சரி நம்ம பத்தான் இருந்து நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடி போறோம். இவன் மூஞ்சலையா முடிச்சுட்டு போறது சரி, இவன் எதுக்க வர்றானே இப்ப மூஞ்சில முடிச்சா போற காரியம் விளங்குமா? சரி எங்க இவன் மூஞ்சில முடிச்சுட்டு போனா போற காரியம் நடக்குமா? சரி இவன் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கிறான்? இவன் சாக கூடாதா? யார சொல்றீங்க? இல்லங்க என்ன சொல்லுவாங்க மக்கள், உங்களை சொல்லணும்னு நினைச்சிட்டு சரிங்க தவறா நினைக்காதீங்க. ஒரு மன கயிறு இல்லையா இவன் நாண்டுக்கிறதுக்கு அப்படின்னு கேவலப்படுத்தி பேசுவாங்க. பேசின மக்களும் இருக்கார்கள் ஐயா. சரி ஏன் சொல்றேன்னா நான் பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சரி நான் அழுது விரும்பக்கூடிய வருத்தம் எல்லாம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு தாங்க அந்த வருத்தம் புரியும். என்னங்க ஐயா எல்லாத்துக்கும் அந்த வருத்தம் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல 15-20 வருஷம் ஆகியும் புத்திர வாக்கியம் இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீர் ஒண்ணுங்க. சரி எனக்கு பிள்ளை இல்லைங்க, அது தினமும் வணங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த ஆண்டவனை. அந்த அரிராமக்காரனை என்ன அழுது புலம்புனே. சரி எனக்கு எப்பையா எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க மாட்டாயா? ஆட பெண்ணை எதுவாக இருந்தாலும் சரி நான் இருந்த பிறகு எனக்கு கொல்லி போட பிள்ளை இருந்தா போதும் சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவன் வெளிநாட்டுக்காரங்க பஞ்சகக்காரன் எனக்கு மட்டும் அந்த ஒரு குழந்தை கொடுப்பதற்கு மறுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்த தவறா? என் முன்னோர்கள் செய்த தவறா? சரி இருந்தாலும் அருமையான அன்பு உள்ளங்கள் தேவர் பாடல கேட்டிருக்கிறாங்க. ஐயா சுதந்திர போராட்ட தியாகி, மக்கள் உரிமைக்காக பாடுபட்ட போர் வீரர், மதுரை மாநகரம் கண்டெடுத்த சமநூறு பிறந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாருடைய நினைவு பாடலாக சீமையில தென்பாண்டி கோவிலில தெய்வமாக வாழ்ந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா, செல்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா. மதுரட்சி மகிழ தென்பாண்டி கோவிலில செல்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா. மதுரட்சி மகிழே பின்னுழவோ போற்று மொழி தேவரையா மக்கள் மாறா சொந்தமையா உலகம் போற்றுகின்ற மாபெரும் உத்தமரா, மண்ணுலகம் போற்றுகின்ற மாபெரும் உத்தமரா, உலகம் சென்று வந்த இந்த தேவ முத்துராமரையா, இந்த விண்ணுலகம் சென்று வந்த எங்க தேவ முத்துராமரையா. எங்க தேவ முத்துராமரையா
தேசம் கட்டி ஆண்ட வீரனையா வணங்குகின்ற மத்தகுல தேசமையா வண்டிகிட்டு வணங்குகின்ற மத்தகுல தேசமையா என்னுடைய பாடை வந்தே என்னுடைய கேளுமையா உங்க உன்னுடைய பாட வந்தே என்னுடைய கேளுமையா மதுரச்சி மகிழ தென்பாண்டி கோவிலில தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் பிள்ளை இல்லாதவர் குறை இந்த உலகத்துல என்னை கேவலமாக ஏசினார்கள். நமக்கு எப்போது குழந்தை பிறக்க போகுது? சரி, என் மீது குற்றமா? என் மீது குற்றமா? என் மனையாளர் மீது குற்றமா? என் முன்னோர்கள் செய்த பலியா? சரி, இது யாருடைய வினை என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரண்மனையிலிருந்து அமைச்சர் ஒருவரை அழைத்து வந்து, சரி, என்னுடைய அரசபையில் அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அமைச்சர் அழைத்து வந்து, யாராவது ஒரு ஜாதகக்காரர் அழைத்து வர வேண்டும், எனக்கு எந்த தோஷம் இருக்குதா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜோசியரை வரவழைத்தேன். அவரும் அழைய வரவழைத்துக் கொண்டார். வந்து அரசபையிலே என்னுடைய ஜாதகத்தையும் என் மனையாருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, எங்கள் இருவருக்கும் ஏதேனும் தோஷங்கள் இருக்கிறதா ஐயா என்று கேட்டார். அவர் எதற்கென்று கேட்டார், சுவாமி 60 வருடங்களாக எங்களுக்கு புத்திர பாக்கியம் நிலைக்கவில்லை, ஆனால் குழந்தை பிறந்தது. எப்படி என்றால் 5 மாத கர்ப்பத்தில் இருந்து அந்த உயிர் அழிந்துவிடும், 7 மாத கர்ப்பங்களில் இருந்து அந்த உயிர் அழிந்துவிடும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை இறந்து விட்டது. அப்படி 3 முறை குழந்தை கொடுப்பது போல் கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான். இதுக்கு மேலாவது எங்களுக்கு புத்திர பாக்கியம் நிலைக்குமா என்று அறிய வேண்டும் சுவாமி என்று முறையிட்டோம். அதற்கு அவர் தெரிவித்தார், நன்கு கணித்து பார்த்து தெரிவித்தார், அகினே உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குது ஐயா, ஆனால் கூடவே ஒரு பச்சை தோஷம் இருக்கிறது தெரிவித்து விட்டார். அப்படி என்றார். சரி, தோஷம் ஒன்று இருந்தால் அது நீங்குவதற்கு சரி பரிகாரம் ஒன்று இருக்கத்தானே செய்யும். ஆமா, நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். சரி, அவர் சொன்னார், தாங்கள் எதிர்ப்பு முழங்கக்கூடிய அந்த அழகர் மலையான எண்ணி சாதம் சமைத்து வையுங்கள். சரி, தாங்கள் வைக்கின்ற சாதத்தை சரி பறவைகளும் குருவிகளும் காகங்களும் அந்த சாதம் எடுத்து விட்டதென்றால் உங்களுடைய தோஷம் நீங்கிவிடும். சரி, உங்களுக்கு புத்திரவாக்கியம் கிடைத்து விடும் என்று முறையிட்டார். அவர் சொன்னது பிரகாரமே சரி அந்த அழகர் மலையான எண்ணி சாதங்கள் சமைத்து வைத்து. சரி, இது எப்படிப்பட்ட சாதங்கள் என்றால், மாயாவாடே அடிக்கிறத்தி நீரெடுத்து அடிக்கிறத்தி நீரெடுத்து என் மாயனுக்கோ ஆக்கிரைய சாதக்கறி ஆக்கி வச்ச சாதக்கறி என் மாயவாடே அண்டாவும் உள்ளடையா செருகெடுத்து சரி அடிக்கிணத்திலிருந்து நீர் எடுத்து வந்து அதிகபட்சம் சாதக்கழிகை. சரி, இதற்காக இது ஒரு ஆண்காகமாவது உண்ணட்டுமே. சரி, நமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் கேவலம் இந்த பிள்ளைகள் யார படுபாவை வைக்கின்றானே சாதம். சரி, இதை தான் எடுப்பதா என்று கேவலமாக நினைத்தது ஐயா. மரக்கிளையில் என்று ஆண் கருகாகம் கூட. சரி, ஆனால் நான் விடவில்லை. எதுல? சரிங்க, மறுபடியும் சாதம் சமைத்தேன். இது எப்படிப்பட்ட சாதம் என்றால், நான் புங்கா சரிகேரத்தி மாயவாடே புதுக்கிடத்தை நீரெடுத்து நான் புதுக்கிடத்தை நீரெடுத்து என் மாயனுக்கு பொங்கிடைய சாதக்கறி
சரிங்க. புதுக்கிணத்திலிருந்து நீர் எடுத்து வந்து ஆ, பொங்கி வச்சம் சாதக்கிறதற்காக சரி. இது ஒரு பெண்காகமாவது உண்ணட்டுமே, ஆ, நமக்கு ஒரு பெண் பிள்ளையாவது பிறக்கட்டுமே என்று. ஆ, ஆனா நான் வைத்த ஒரு சாதத்தை சரி. எந்த ஒரு பறவைகளும் காகங்களும் குருவிகளும் எடுக்கவில்லை. ஆ, மறுபடியும் ஜோசியை வர வைத்து, சரி. ஐயா ஆ, தாங்கள் முறையிட்ட பிரகாரம் சரி. சாதம் சமைத்து வைத்தவை, ஆனால் நாங்கள் வைத்த சாதத்தை எந்த ஒரு பறவைகளும் எடுக்கவில்லை, சரி. எங்களுக்கு தோஷம் நீங்கியதா என்று கேட்ட பொழுது ஆ, அவர் முறையிட்டார். எப்படி? ஐயா பறவைகளும் குருவிகளும் எடுக்கவில்லை என்று மனம் வருந்தாதீர்கள். சரி. தாங்கள் நிர்மம் வணங்கக்கூடிய இந்த 1000 மதி மணிமாட்டுக்காரர் அழகமலையா செங்கல் ரூமாக வந்து ஆ, தாங்கள் வைத்த சாதத்தை பெற்று விட்டான். ஐயா சரி. உங்கள் தோஷம் நீங்கி விட்டது, உங்களுக்கு புத்திரவாக்கி நிலைத்து விடும் ஐயா, சென்று வாருங்கள் என்று சொன்னார். சரி. சந்தோஷத்துடன் சென்று ஆ, அந்த அழகமலையான் சன்னதியிலே சரி. எங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி ஆ, அழுது புலம்பிக் கொண்டிருந்தோம். அடடடா. ஆ, அப்படி இருக்கின்ற வேலைகளே சரி. ஒரு சிறிய குழந்தைங்க ஆ, 2-3 வயசு இருக்கும், சரி. சிறிய குழந்தை ஆ, தவறி கீழே விழுந்து விட்டது. சரி. உடனே மனம் வெறுக்க முடியாத என் மனையா ஆ, கருப்பாயி ஓடி சென்று ஆ, அந்த குழந்தையை வாரி இணைத்து தூக்கி கொண்டு வந்தார். சரி. ஆனால் ஆ, அந்த குழந்தையை பெற்ற தாய் என்ன தெரிவித்தாள் என்றார். சரி. அடிய கருப்பாகி, ஆ, நீ பிள்ளை இல்லாத பெரும்பாவி, ஆ, நீ தொட்டு தூக்குனா ஆ, உன் தோசை என் மகளுக்கு வந்து விடாதா, சரி. என் மகளை கீழே இறக்கி விடி சண்டாடு என்று ஆ, என் மனையாள ஏசினார். சரிங்க. என் மனையாள ஏசினார். ஆ, அந்த இடத்தில் மனையாளுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? ஆ, கண்ணை கருப்பாகி கலங்காத நீ மற்றவர் குழந்தை மீது ஆசை கொண்டு தூக்கினார்கள் நம்ம ஏசுகிறார்கள். சரி. நம் இனத்தார் குழந்தைகள்லாம் ஆ, நார்த்தாமலை நம்ம அரண்மனையில் விளையாடி கொண்டிருப்பார்கள். சரி. அங்கு சென்று தூக்கி மகிழலாம் என்று ஆ, அழைத்துக் கொண்டு ஒரு வேலைகளே சரி. என் மனையாளோ மயக்க விழுந்து கீழே விழுந்து விட்டார். ஆ, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. சரி. அங்குமாக ஓடி சென்று ஒரு மருத்துவத்தை அழைத்து வந்து ஆ, இது என்ன காரணம் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவா ஹரிராமக்காரா, எனக்கு கண்டிருந்து விட்டாயே, எனக்கு கருணை காட்டி விட்டாயே இறைவா. சரி. இந்த முறை என் மனையாளோ 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள் ஐயா. சரி. ஆஹா. ஹரிராமக்காரன் கண்டிருந்து விட்டான். ஆ, ஆ, ஆனா இந்த முறையாவது எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உயிரோடு பிறக்க வேண்டும், சரி. நலத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆ, அப்படி இருந்த வேளையிலே சரி. நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக நகர விழா சென்றேன். ஆ, 6 மாத காலங்கள் தாமதமாகி விட்டது. சரி. இப்பொழுதுதான் நாடு திரும்பி இருக்கின்றேன். ஆ, நாட்டையும் நாட்டு மக்களுடைய நலங்களை விசாரித்து அறிந்து கொள்வதற்கு சரி. என்னுடைய அரசவையிலே அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். ஆஹா. ஆ, அவர் அழைத்து என்ன ஏது காரணம் என்று சரி. அது சீக்கிரமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆ, அலைங்கள். தாங்கள் சென்று பாருங்கள். யாருக்கு